ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான மார்க்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க உங்களுக்கான மதிப்பெண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கான மார்க்கை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான மார்க்கை வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் இதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் மற்றும் மார்க்கை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஓவராலாக எல்லாருக்கான மார்க்கையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ரோல்மெண்ட் நம்பர். அதுக்கப்புறம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டெட், அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். தமிழ் மொழி கட்டாய தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதேமாரி மெயின் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டமாக செலக்ட் ஆகலாம்ன்றத எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எஸ் வந்திருக்குன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக செலக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, மெஷர்மெண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி ரியல் டெஸ்ட் இருக்க போது. நோன்னு இருந்தால் அடுத்த கட்டத்தில் நீங்கள் செலக்ட் ஆகலை, நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆக வேண்டியது தான். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு செக் பண்ணி, அதேமாரி மெயின் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க்னு செக் பண்ணி பார்க்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏன்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் அர்த்தம், நீங்கள் எக்ஸாமுக்கே போகல. அதுக்கு கீழே மெயின் எக்ஸாமில் மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான காரணம் நாட் எவாலுவேட்டட். ஸோ நீங்கள் பார்த்தா மெயின் பேப்பர் பார்த்தா அவங்க திருத்தம் செய்யல. காரணம் என்ன, நீங்கள் தமிழ் மொழி கட்டாய தகுதியில் மினிமம் 40% மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கான மார்க் பார்த்தா எவல்யூஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 40% குறைவான மார்க் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மெயின் பேப்பரை நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சரி அதுக்கான மார்க்கை எவல்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் போயிட்டு உங்களுக்கான ரோல் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஃபைண்ட் பேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப் பிசி யூஸ் பண்ணுறவங்க கண்ட்ரோல் F கிளிக் பண்ணி உங்கள் ரோல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டைப் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளிங்க் ஆகி காமிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கான லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, எதில் உங்களுக்கான மார்க் மிஸ் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிக்கங்க. முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக செலக்ட் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 6/2/2024 டென்டேட்டிவாக உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இது மாதிரி நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை சேம் இதே வெப்சைட் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.